ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாலி ஜென்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலை பார்க்குற பாதி பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க குவிக்காக ரெசிபிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எத்தனை பேருக்கு சவுத் இந்தியன் மினி மீல்ஸ் பிடிக்கும்? இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட அப்படி ஒன்று தாங்க ட்ரை பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தக்காளி நிறைய வாங்கியிருந்தேன், தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தொக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரெசிபி தக்காளி தொக்கு தான். ஸோ இந்த தக்காளி தொக்கை ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் நம்ம இந்த தக்காளி தொக்கை ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அது கூடவே கொஞ்சம் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் இந்த தக்காளி தொக்குக்கு மொத்தமாக 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கிலோ தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். மீதி 3/4 கிலோ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அது கூடவே ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா தொக்கா வரும். நல்லா எண்ணெய்லாம் தெரிஞ்சு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அப்பப்போ மூடியை எடுத்துட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தொக்கா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வரட்டும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான பெப்பரை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பெப்பர் இதில் சேர்க்கும் போது அதோட ருசியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டொமேட்டோ தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய மாங்காய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சம்மரில் நமக்கு மாங்காய் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாங்காவை இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். சில பேர் அப்படியே மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிறது எடுத்து அதில் போடுவாங்க. நான் பேன்லேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான வாழைக்காய் ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன். அதுக்கு பூண்டு நல்லா தோலோடு தட்டி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வாழைக்காவை தின் ஸ்லைசஸாக போட்டு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.
அவங்களுக்கு போர் அடிக்கிற நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மினி மீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ்.